எத்தனை எத்தனை விதமா மல்டிபிள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த சைக்ளிசிட்டி அப்படின்னு நம்ம கணக்கு போடலாம். இப்போ 182 பவர் 30 31 33ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 33 இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த பவரை வந்து என்ன செய்யணும், இந்த சைக்ளிசிட்டியால வகுக்கணும். ஸோ 4 பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சோம், 2ஆல வகுத்தோம். ஏன்னா அதுக்கு 2 மட்டும் தான் சைக்ளிசிட்டி. இப்போ 182 பவர் 33 இருக்கு. இங்க நமக்கு 4 சைக்ளிசிட்டி இருக்கிறதுனால இந்த 33 நம்ம 4 டிவைட் பண்ண போறோம். என்னாங்க 32. அப்போ 1 வந்துருச்சு. 1 வந்ததுனால நான் என்ன செஞ்சிட்டேன் இந்த இடத்துல, ஸோ 2 அப்படிங்கிறத ஆன்சராக போட்டுருவேன். வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல யூனிட் டிஜிட் வச்சு ஒரு கணக்கு வரும். அது எல்லாத்துக்குமே குழப்பக்கூடிய ஒண்ணு. புதுசா வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு இது எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கணக்கை நம்ம எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இப்போ சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு வீடியோஸை லைக் பண்றீங்களோ அந்த அளவு தான் என்னால வீடியோஸ் கண்டினியூ பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஒரு கணக்கு டிஎன்பிசில கேட்கறான். என்ன கணக்கு கேட்கறான் அப்படின்னா, 234 பவர் 30 அப்படின்னு கேட்கறான். சரி, இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் கொண்டு போக வேண்டாம். ஸோ 29 அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்க என்ன செய்ய முடியாது, இப்போ உதாரணத்துக்கு 2 பவர் 4 இதுக்கு உங்களுக்கு யூனிட் டிஜிட் கேட்காமனா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, டக்குன்னு எடுத்து எழுதிடலாம். 2 4 8 16. அப்போ யூனிட் டிஜிட் வந்து எத்தனை, 6 அப்படின்னு எழுதிருவீங்க. 3 டிஜிட் நம்பரை 29 மல்டிபிளா உங்களால போட முடியுமா அப்படின்னா நெவர் பாசிபிள். ஸோ அப்போ அதுக்கு சில வரையறைகள் இருக்கு, சில மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா சைக்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளிசிட்டி அப்படின்னா என்னது, ஒரு சைக்கிள், இப்போ ஒரு சைக்கிளோட வீல் இப்படி இருக்கு அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. மறுபடியும் இது என்ன ஆகும், ஒவ்வொரு இடமா போயிட்டு அகைன் த சேம் பாயிண்ட்ல மீட் ஆகும். இதுதான் சைக்ளிசிட்டி. அப்போ ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது அது எத்தனை எத்தனை விதமா மல்டிபிள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த சைக்ளிசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த 4 அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ 4 பவர் 1 அப்படிங்கிறத நம்ம 4ன்னு தெரியும். அப்போ ஏங்கிற பாயிண்ட்ல 4 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 4 ஸ்கொயர் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன வரும், 16 வரும். அப்போ இந்த இடத்துல பாருங்க 6 வருது. அப்போ பிங்கிற பாயிண்ட்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 6 அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ பிங்கிற பாயிண்ட்ல 6 போட்டுக்கிட்டேன். ஸோ 4 கியூப் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு 64 வரும். சரியா, 64 வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன வருது, எனக்கு 4 வந்துருச்சு. ஸோ 4 வந்ததுனால அகைன் என்னது ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. 4 பவர் 4 அப்படிங்கிற எனக்கு என்ன வரும், 256. அப்போ அகைன் என்ன வந்துருது, 6 வந்துருச்சு. சரியா, அப்போ இந்த 4 அப்படிங்கிற நம்பரினுடைய சைக்ளிசிட்டி எத்தனை அப்படின்னா 2 பாயிண்ட்ல மட்டும்தான் என்னது இது வந்து மேட்ச் ஆகுது. 1 4 1 6. அப்போ அந்த சைக்ளிசிட்டி ஆஃப் 4 ரைட்டா அப்படிங்கிறது 2 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த கணக்கில் பாருங்க 29 இருக்கு மேலே. ஸோ இப்போ சைக்ளிசிட்டி நம்பர் எடுக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம், 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 தான், ஒன்று 4 வரலாம், இன்னொன்று 6 வரலாம், வேற எதுவுமே வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 29 அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 2ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ 1 ஸோ 4 8 வந்துருமா. ஸோ 18 வந்துடும், மீதி 1 இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு சைக்ளிசிட்டி 1 வந்ததுனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 4 அப்படின்னு எழுத போறோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 234 பவர் 29 யூனிட் டிஜிட் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 அப்படின்னு நீங்க எழுதிடலாம். சப்போஸ் இந்த சேம் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்றோம், சால்வ் பண்ணும்பொழுது ஈவன் நம்பரா வருது, அதாவது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படிங்கிறது தெரியும், ஒற்றைப்படை இரட்டைப்படை. சப்போஸ் ஈவன் நம்பர் வராம, சரி ஆட் நம்பர் வராம ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம், 6 அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ இப்போ எப்படி ஈவன் நம்பர் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 2 வருது. ஸோ இப்போ உங்களுக்கு 28ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்டை. 28 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 28 2ஆல வகுத்தோம்னா 14, கீழே 0 வந்துருச்சு. சார் 0 வந்துருச்சே, நீங்க வந்து ஒத்தப்படை ரெட்டப்படை நீங்க அப்போ 1 2 இதனுடைய மல்டிபிள் தானே நமக்கு இருக்கும் அப்படின்னா 0வும் என்னதுதான், நமக்கு ஒரு இரட்டைப்படை எண்ணு தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ரைட்டா, இரட்டைப்படை எண் வந்து 0 தான். அப்போ 0 வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன போடணும், 6 அப்படிங்கிறத ஆன்சராக போடணும். சரியா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா 1 to 10. ஸோ 1 to 10க்கு நம்ம இந்த சைக்ளிசிட்டியை கண்டுபிடிச்சு எழுதிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கணக்கு எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரி வாங்க சைக்ளிசிட்டி ஒவ்வொன்றுக்கா கண்டுபிடிச்சு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்ளிசிட்டி.
ஸோ சைக்ளிசிட்டின்னு பார்க்கும்பொழுது ஒன்னினுடைய சைக்ளிசிட்டி எத்தனை? ஒன்று தான். நீங்கள் ஒன்றை எத்தனை தடவை மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான் அப்படிங்கிறது யூனிட் டிஜிட்டில் வரும். ஸோ 2 அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் வரலாம்? 2 வரலாம், 4 வரலாம், 8 வரலாம், 6 வரலாம். சரியா? ஸோ இப்போ இந்த 2 வச்சு ஒரு கணக்கு போடலாம். இப்போ 182 பவர் 30 சரி 33ன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ இப்போ 33 இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த பவரை வந்து என்ன செய்யணும்? இந்த சைக்ளிசிட்டியால வகுக்கணும். ஸோ 4 பார்க்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சோம்? 2ஆல வகுத்தோம். ஏன்னா அதுக்கு 2 மட்டும்தான் சைக்ளிசிட்டி. இப்போ 182 பவர் 33 இருக்கு. இங்க நமக்கு 4 சைக்ளிசிட்டி இருக்கிறதுனால இந்த 33 நம்ம 4ஆல டிவைட் பண்ண போறோம். எண்ணாங்க 32. அப்போ 1 வந்துருச்சு. 1 வந்ததுனால நான் என்ன செஞ்சுட்டேன் இந்த இடத்துல? ஸோ 2 அப்படிங்கிறத ஆன்சராக போட்டுருவேன். சரியா? சரி இப்போ இதே கணக்குல சப்போஸ் 2 வருது அப்படின்னா 4 போட்டுக்கணும். 3 வருது அப்படின்னா 8 போட்டுக்கணும். 4 வருது அப்படின்னா 6 போட்டுக்கணும். சரியா? ஸோ இது இந்த 2க்கான சைக்ளிசிட்டி. ஸோ 3க்கான சைக்ளிசிட்டி 3, 9, 7, 1. அப்போ 3க்கான சைக்ளிசிட்டி 4. இதெல்லாம் நான் எப்படி போடுறேன்னு தெரியுமா? சிம்பிள் தான். இந்த 3 கொண்டு 3ஆல பெருக்குங்க 9. இந்த 9 3ஆல பெருக்குங்க 27. அப்போ 7 சைக்ளிசிட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த 27 நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 3ஆல பெருக்க போறோம். 27 3ஆல பெருக்குங்கன்னா 3 21 91 வரும். ரைட்டா? அப்போ 91 வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 81 வரும். சாரி 81 வரும். 81 வந்துச்சுன்னா 1ங்கிற சைக்ளிசிட்டி. மறுபடியும் நான் 3ஆல பெருக்க போறேன். 81 3ஆல பெருக்குனா 243. 243ல மறுபடியும் என்ன வந்துருது? 3 வந்துருது. சைக்கிள் அகைன் இங்க வந்துருச்சு. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன்? இதோட நிப்பாட்டேன். இப்ப 4னுடைய சைக்ளிசிட்டி எத்தனை அப்படின்னா 4 16 தான். மறுபடியும் 4 4 தான் வந்துட்டு இருக்கும். 5க்கு எப்பவுமே 5 தான். ரைட்டா? 6 அப்படிங்கிற உங்களுக்கு 6 தான். 6க்கு சைக்ளிசிட்டி 6 தான். சரி இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு 1 கோடியே எத்தனையோ லட்சம் கொடுத்து மேல பல கோடி கொடுத்து கீழே 6 மட்டும் இருக்கு அப்படின்னா யூனிட் டிஜிட் கேட்டா கண்ணு மட்டும் 6 அப்படின்னு டிக் அடிச்சு போயிட்டே இருக்கணும். சரியா? ஸோ இப்போ 7 பொறுத்த வரைக்கும் 7 9 3 1. ரைட்டா? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது எப்படி போட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 8ன்னு பார்க்கும் பொழுது 8 4 2 6. இதுக்கும் 4 வரும். ரைட்டா? ஆமா. எப்படி? ஒரு 8 8. ரெண்டாவது 8 8 64. ரைட்டா? அடுத்து இந்த 4 பெருக்குங்க என்னாங்க 32. 2 வந்துருச்சா? மறுபடியும் இந்த 2 பெருக்குங்க 16. மறுபடியும் இந்த 6 8ஆல பெருக்குங்க 48. 8 வந்துருச்சா? அப்ப இங்க வந்துட வேண்டியதான். ஸோ இப்போ 9 பார்க்க போறோம். 9 பார்க்கையில 9 1. இந்த 2 மட்டும்தான் வரும். மாறி மாறி வரும். அவ்வளவுதான். ஸோ 0க்கு ஆல்வேஸ் 0 தான். சரியா? சைக்ளிசிட்டி அப்படிங்கும் பொழுது இதை வந்து நீங்க என்ன செஞ்சிடணும்? நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு திணறிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? சரி இப்போ ஒவ்வொரு கணக்கா நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? சைக்ளிசிட்டியில உங்களுக்கு ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த 7 வச்சு ஒரு கணக்கு வருது, இந்த 8 வச்சு ஒரு கணக்கு வருதுன்னு வச்சுக்கிடுவோமே. சரியா? இப்போ 238 பவர் 208. ஸோ இதுக்கு எனக்கு யூனிட் டிஜிட் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கணக்கு நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும்? 8னுடைய சைக்ளிசிட்டி என்னன்னு தெரியணும். 8க்கு எத்தனை வருது? 4 வருது. அப்போ 4னா இது 4ஆல பெருக்கணும். ஸோ 28. ஸோ இங்க 4ஆல நான் வந்து என்ன செய்ய போறேன்? பெருக்க போறேன். 5 2 52 வந்துருச்சு. கீழே 0 வந்துருச்சு. சரியா? ஸோ இப்போ 0 வந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ 0 வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல 0 வந்துச்சுன்னா என்ன செஞ்சோம்? முன்னாடி ஒரு நம்பர் பின்னாடி ஒரு நம்பர் போட்டு பார்த்தோமா? அதே கான்செப்ட்ல போட்டு பார்க்கணும். சரி இப்போ 207 போட்டு பார்ப்போமே. ஸோ 2 பவர் 207 போட்டு பார்ப்போம். 207 போட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? மீதி 3 வரும். ஸோ 3க்கு இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் 2 போட்டுக்கிட்டேன். அடுத்து 209 போட்டுக்கிட்டேன் அப்படின்னா மீதி 1 வரும். ஸோ 1 வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும்? 8 வரணும். ஸோ அப்போ 0 வந்துச்சுன்னா என்ன போடணும்? 6 அப்படிங்கிறது தான் ஆன்சராக போடணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். சரி இப்போ இது கரெக்டா அப்படின்னா இன்னொருக்கா செக் பண்ணிடலாம். ஸோ 208 இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டோம்னா நமக்கு என்ன வந்துருது? ஸோ இந்த இடத்துல 3 வந்துச்சு. 3க்கு 2 போட்டோம். அடுத்து என்ன வந்துச்சு? 209னா 1 வரும். 1னா 8 போட்டோம். அப்போ இந்த 2க்கு நடுவுல உள்ள நம்பர் வந்து 4 இருக்கு 6 இருக்கு.
இப்போ இதுக்கு எது கரெக்டாக வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 207னா 206 போட்டுக்கலாமா? ஸோ 206 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8 8ஆல் போட்டோம்னா என்ன வரும்? சரி 4ஆல் போட போகிறோம். 4 தானே, 20னா 2 வருது. அப்போ இந்த இடத்துல என்ன வருது எனக்கு? 4 அப்படிங்கிறது ஆன்சராக வந்துருச்சு. அப்போ 206க்குன்னா 4 வந்துருச்சு, 207க்குன்னா 6 வந்துருச்சு, 208க்கு என்ன வரும்? 209க்கு 206னா உங்களுக்கு எத்தனை வருது? 4 வருது. 207னா 2 வருது. 209னா 8 வருது. அப்போ இதுல வராதது என்னது? 6. அப்போ 0 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கணக்குல உங்களுக்கு 0 வருது அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடணும்? சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ சைக்ளிசிட்டி 4ஆ இருக்கு. 4ஆ இருக்கு. உங்களுக்கு டிவைட் பண்ணும் பொழுது 0வா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டிவைட் பை ரிசல்ட் இஸ் 0 அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? லாஸ்டா என்ன வருதோ அதை போட்டுக்கிட வேண்டியதான். சரியா? ஸோ ஃபோர்த்தா என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ரைட்டா? ஃபோர்த் தான் ஆன்சரா இருக்கும் 0 வந்துச்சுன்னா. இதே இது 2 இருக்கு சைக்ளிசிட்டியில 2 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னது? அதுலயும் ஈவன் தான். 2க்கு சேம் கேசஸ்ல ஈவன்ல எது இருக்கோ அதுதான் ஆன்சரா பாருங்க. ரைட்டா? ஸோ இந்த 0 வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணியும் போடலாம். பட் டைம் ஆகும். அதனால நீங்க என்ன செய்யலாம்? ஸோ டிவைட் பண்ணும்பொழுது 0 வந்துச்சு அப்படின்னா டேரக்டா சைக்ளிசிட்டி 4னா 4 தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ 2னா கடைசி உள்ளதுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த சைக்ளிசிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருந்து ஒரு 2 ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவோம். வாங்க வீடியோக்கள் போல. நன்றி, வணக்கம்.